இன்றைக்கி ஒரு சூப்பரான சமையல் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 6லேருந்து 7 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஜஸ்ட் ஒரு கைப்பிடி போதும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 6லேருந்து 7 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் சூப்பராக இருக்கும். புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போதும். வதக்கும் போதே ஒரு சூப்பர் ஸ்மெல். என்ன டிஷ்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சிங்களா? கடைசியாக என்ன டிஷ் வருதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டோம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேயே மிளகாத்தூள் போட்டோன்னா நமக்கு சாப்பாடு நல்லா ரெட் கலரில் வரும். 100 ml தயிரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். 6லேருந்து 7 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. என்ன டிஷ்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? கடைசியாக என்ன டிஷ் வருதுன்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸ்மெல் செம்ம சூப்பராக இருக்குது. என்ன டிஷ்னு கண்டுபிடிச்சாச்சா? என்ன டிஷ்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒன்றரை லிட்டர் தண்ணியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கன் வேகணும், அதனால் கொதி வர வரைக்கும் விடலாம். போட்டு கொதிக்கணும். பிளேட் வச்சு கவர் பண்ணிச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் நல்லா வெந்துடும். நல்லா கொதி வந்திருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? நல்லா கொதிக்குது, சிக்கன் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம ரைஸ் தான் ஆட் பண்ணணும். அடியே தொடச்சிடும். என்ன ரைஸ் தெரியுமா? இது ஸ்பெஷல் சீரக சம்பா ரைஸ். அரிசி போட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி. அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கலர் பேர் கண்டுபிடிச்சாச்சா? பிரியாணின்னு தானே சொல்ல போகிறீங்க? இப்போ மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வேக விடலாம். இப்போ திறந்து பார்த்தா சூப்பரான சாப்பாடு ரெடியாக போகுது. வா, இது பிரியாணின்னு சொல்ல போகிறீங்களா? அதான் இல்லை, இது சீரக சம்பா பிரியாணி. இதுக்கு தம் போட்டால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கீழே இருக்க அடுப்பு கறியெல்லாம் எடுத்து மேலே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணலாமா? வாவ், சீரக சம்பா பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா? வாவ், எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. நல்லா வெந்திருக்கு பார்த்தியா? சிக்கன் கூட நல்லா வெந்திருக்கு. சிக்கனும் சூப்பராக வெந்திருக்கு. சீரக சம்பா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக சாப்பிட